ரெஸ்ட் இன் பீஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ரேடியோ தமிழ் சொல்லி ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அது சில காரணங்களால அது ஹேக் ஆகி டெலிட் ஆயிட்டு. ஸோ அதனால நியூவா நம்ம சேனல் இது கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருவரும் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 2010. ஸோ 2010 சென்னையில ஒரு ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா பாஸ்கர் ரமேஷ் சொல்லி 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இதுல ரமேஷ்ங்கிற யாரு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்கிற கோழிக்கூட சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஒன்று போலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேம் ரூமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸா இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கர் நம்ம ரமேஷ் ஒரு கொஸ்டினும் கேட்கிறாரு. அதாவது கேரளா ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். பட் நான் அதிகமா பார்த்தது இல்ல. சோ கண்டிப்பா இந்த தடவை நம்ம தீபாவளிக்கு நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் ஐடியாவும் சொல்றாரு. அதுக்கு ரமேஷும் கண்டிப்பா போகலாம், எங்க ஊருக்கு கண்டிப்பா போகலாம் சொல்லி அவரும் சம்மதமும் தெரிவிக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்புறம் பாஸ்கர் அப்புறம் அவங்க கூட உள்ள இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4 பேர் சென்னையில இருந்து கேரளாக்கும் போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்கர் கேரளாக்கு போறதுக்கு அதை சுத்தி பார்க்கறதுக்காக மட்டும் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப நாள் பாத்தீங்கன்னு நம்ம பாஸ்கர் நிறைய டைம் நைட் டைம் இந்த ஹாரர் ஸ்டோரிஸ் ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி நிறையவே பார்க்க உடையவராக இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் இது என்னப்பா பெருசு, எங்க ஊர்ல நடக்காத விஷயமா, எங்க ஊர்ல இந்த மாதிரி ஜோதின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்துச்சு. சோ அது இறந்ததுக்கு அப்புறம் அதோட கல்லறையில இருந்து அது தினமும் நைட்டு எலும்பு இந்த மாதிரி பல இளைஞர்கள், அதாவது நைட் டைம் வெளியில சுத்துற இந்த மாதிரி தப்பான பசங்க நிறைய பேர்த்த அது பழிவாங்குது. இதனால பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வருஷத்துக்கு 2 ல இருந்து 4 பேர் கிட்ட கண்டிப்பா இறந்தும் போயிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா எங்க வில்லேஜ்ல உள்ள இளைஞர்கள் யாருமே, அதிகமாக உள்ள ஆம்பளை ஆட்கள் யாருமே பாத்தீங்கன்னா நைட் டைம் ஒரு 11 மணிக்கு மேல வெளியில எங்கேயுமே போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் பாத்தீங்கன்னா பாஸ்கருக்கு ரொம்ப ஒரு ஆவலாவே ஆயிடுச்சு. சரி எப்படியாவது நம்மளும் அங்க போகணும், அந்த ஜோதியோட கல்லறையை பார்க்கணும், அங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை. அவருக்குள்ள உள்ளுக்குள்ள தோன்ற இன்னொரு ஆசை என்ன வச்சுக்கோங்க, அதே ஜோதியோட கல்லறையில இருந்து நம்ம ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து அதை நம்ம ஃப்ரெண்ட காமிச்சு, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா, இது சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா உள்ளதுக்கா யாரோ கிளப்பி விட்ட பொருளை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு ரொம்ப ஒரு ஆசையில தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பியும் வந்துடுறாங்க. இப்ப கேரளாக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்லயும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்ததுனால அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ஒரு விருந்தும் இது பண்றாங்க. அன்னைக்கு பொழுது பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாவே நல்லாவே போய்கிட்டே இருக்கு. ஈவினிங் டைம் நம்ம பாஸ்கரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மச்சான் நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணணும், சரக்கு அடிக்கணும். ஸோ சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மா ஏதோ நினைப்பாங்க, ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு சொன்னா அங்க போலாமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கேட்கிறாங்க. நம்ம ரமேஷும் கொஞ்சம் யோசிச்சு சரி ஓகேடா போகலாம், ஆனா பட் கொஞ்சம் தயக்கமா இருக்குது. ஏன்னா அந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலதான் அந்த கல்லறை இருக்குது. அதனால அவர் கொஞ்சம் யோசிக்கவும் செய்யறாரு. சரி இருந்தா நம்ம அப்பா அம்மாட்ட கேட்கலாம் சொல்லிட்டு கேட்கவும் செய்யறாரு. வேண்டாம் சொல்லி மறுத்தவங்க அதுக்கப்புறம் ரமேஷ் சொன்னதுனால சரி ஓகே சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்களோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ரமேஷோட அப்பா, தம்பி நீ பார்த்து போப்பா, அந்த ஊரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க வெளியூர் பசங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிராம சோ பாதுகாப்பா கூட்டு போயிட்டு பாதுகாப்பா கூட்டிட்டு வாங்க. ஏன்னா நீங்க இந்த டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் யாரும் இறஞ்சல வரல, என்ஜாய் பண்ணுங்க, பட் சேஃபா இருங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒரு 8-8:30 மணிக்கு அவங்க கெஸ்ட் ஹவுஸும் போய் சேரவும் ஆரம்பிச்சிடறாங்க. கெஸ்ட் ஹவுஸ் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாவே இருக்கிறாங்க. சோ அப்ப நைட்டு சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்கர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரமேஷ் மச்சான் அந்த மாதிரி ஒரு இது சொன்னல, நம்ம போய் வெளியில போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரமேஷ் முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் ரொம்பவே காட்ட மாதிரி சொல்லவே ஆரம்பிச்சாரு, கோவப்படவும் ஆரம்பிச்சாரு. சரி ஓகே மச்சான் வேண்டாம் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாவே ட்ரிங்க்ஸ் நம்ம ரமேஷ்க்கு ஊத்தி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஊத்தி கொடுக்க அவரும் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தன்னோட சுய நினைவே இழந்து மயக்கமும் ஆயிடுறாரு. சோ நல்லாவே மட்டையானதுனால அவரையும் பெட்ல படுக்க போட்டு இப்ப பாத்தீங்கன்னா
பாஸ்கரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, மச்சான் இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல, இவன் சும்மா ஊர்ல இது மாதிரி கிளப்பி விட்டு இருக்காங்க, நம்ம நேரம் அங்க போறோம், நம்ம ஊர்ல உள்ள சூழல்ல போய் நம்ம எத்தனை உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்போம், அதோட இதனடா பெருசாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாஸ்கரும் சொல்றாரு. ஆனா மத்த 2 பேரும் கொஞ்சம் தயங்கினாலும் சரி பாஸ்கர் இவ்வளவு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் போதையில இருக்கனால என்னடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு இடம் தெரியாது, எந்த பக்கம் போகணும்னு சொல்லி அவங்களுக்கு சரியான ஒரு வழியும் தெரியல. ரிட்டர்ன் வரும்போது அவர் சொன்ன சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அந்த ஒரு சர்ச்சோட லைட் தெரியும். சோ அந்த வேலை அதாவது அந்த வழியில தான் போகணும்னு சொல்லி அவர் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. சோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா பைக், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரமேஷோட பைக் எடுத்துட்டு அங்க இருந்து 3 பேரும் பைக்ல போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான் போயிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கிறதையும் பார்க்கவும் செய்யறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா சுடுகாடு சொல்றதோட கல்லறை தோட்டம் சொல்லலாம். சோ கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி உள்ள கல்லறை தோட்டம் மாதிரி தான் இருக்குது. அங்க போறாங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாவே இருந்திருக்கு. ஒரு சொட்டு லைட் கூட இல்லாம இருந்திருக்கு. இதனால அவங்க தன்னோட மொபைல் போன்ல உள்ள டார்ச் ஆன் பண்ணிட்டு மச்சான் உள்ள போகவா வேண்டாமா சொல்லி அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்படி உள்ள போயிட்டு 2 பேரும் மட்டும் உள்ள போறாங்க. பாஸ்கர் பாத்தீங்கன்னா பாஸ்கரும் அவரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் மட்டும் தான் உள்ள போறாங்க. இன்னொருத்தர் தன்னோட பைக்கோட பக்கத்துல நின்று இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தை நின்றுட்டு மச்சான் நான் இங்க நின்னுக்கிறேன், கொஞ்சம் பயமா இருக்குது, நான் இங்கேயே நின்னுட்டு மொபைல் போன் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட்ல வாங்க சொல்லிட்டு கான்பரன்ஸ்ல கால் போட்டு இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. இவர் மட்டும் வெளியே நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு பயமுறுத்துற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே தெரியவும் இல்ல. சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம தம் அடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு திண்டுல உட்காரவும் செய்யறாரு. திண்டுல உட்கார்ந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா தம் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு அந்த திண்டுலயே அதை அப்படியே கைட்டு வச்சு அணைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சோ அவங்க கிளம்பும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாவே அடிக்குது. அதாவது மழை வர்ற மாதிரி இருக்கு. சோ கேரளால அதிகமா மழை பெய்யாத காரணத்தினால எப்பனா மழை வரலாம்னு சொல்லி அவங்க சரி ஓகே மச்சான் நம்ம கிளைமேட் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு, நம்ம போய்க்கலாம், ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் மறுபடியும் வந்துடுறாங்க. வந்து எப்பவும் போல எதுவுமே நடக்காத மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவங்கள் நடந்தது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரமேஷுக்கு எதுவுமே தெரியாது. மறுநாள் காலையில பாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேர்ட்டையும் நம்ம அங்க போயிட்டு வந்த விஷயத்த கண்டிப்பா நீ அவன்கிட்ட சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. சோ வீட்டுக்கு போயிட்டு காலையில நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாமே ஜாலியா பேசிட்டு மத்திய அந்த லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் குட்டி தூக்கம் போலாம் சொல்லி எல்லாமே ஒண்ணு போல ஒரே ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பாஸ்கரோட கனவுல பாத்தீங்கன்னா அந்த ஜோதியோட ஆன்மா வருதுங்க. என்ன சொல்லுதுன்னா, என்னோட கல்லறை மேலேயே ஏறி உட்கார்ந்து தம் அடிக்கிற அளவுக்கு உனக்கெல்லாம் தைரியம் ஆயிடுச்சா, நீ வெளியூர்ல இருந்து வந்தா எனக்கு என்ன தெரியாதா, நீ என்ன பாக்குறதுக்காக தானே இங்க இருந்து சென்னையில இருந்து இங்க வந்திருக்கிற, அப்புறம் என்ன பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்ட, நான் கூட உன்னை கூப்பிட்டேன் உன் காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி அதுவும் கனவுல பாஸ்கர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு. சோ கனவுலனாலுமே பாஸ்கர் ரொம்பவே பயந்து போய் நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா பாஸ்கரோட கழுத்தை அதை பிடிச்சி அமுக்கவும் செய்யுது. இதனால ரொம்பவே பயந்து அவரு திடுக்குன்னு முடிச்சு கத்தவும் செய்யறாரு. இவர் கத்துறத பார்த்தோன்னே பயந்து போன ரமேஷ் வேகமா பாத்தீங்கன்னா பாஸ்கர் எழுப்பி என்னடா மச்சான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல மச்சான் நேற்று நைட்டு அந்த சுடுகாடு போனோம்ல நம்ம ஜோதியோட கல்லறையை பார்க்கலாம் சொல்லி அதான் மச்சான் கனவுல என்ன பயமுறுத்துது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதை கேட்டது ரமேஷ்க்கு ரொம்பவே பயமாயி போச்சு. ஏன்டா இப்படிலாம் செய்றீங்க, நான் தான் போகாதீங்க சொன்னோம்ல, எனக்கு ஃபுல்லா மட்டையை கூட்டி இப்படிதான் செஞ்சீங்களா, இது எங்க வீட்டுல தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, இது இதோட சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப பெரிய பாதிப்பா வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீ கத்தாடா அப்பாக்கு கேட்டுற போது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவரும் அமைதியாயிராரு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் அங்கிருந்து நேரம் மறுபடியும் கெஸ்ட் ஹவுஸ் வராங்க. இப்ப கெஸ்ட் ஹவுஸ் வந்தவொன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ரமேஷ் ரொம்பவே அதிகமாவே கோவப்பட்டு சண்டையும் போட ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா பாஸ்கர் நான் தான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன், எதுக்கு சொன்னதை கேட்காம இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், இதெல்லாம் சும்மா கதை தான், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாங்க 3 பேருமே அங்க போயிட்டு தான் வந்தோம், நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவரும் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரமேஷ்க்கு அந்த ஊர்ல நடந்த பல விஷயங்கள் அவர் கண்ணாலே பார்த்ததுனால அவரால் இது தாங்கிக்கவே முடியல. தன்னோட நண்பர்களுக்கு ஏதாவது ஆயிருமோ சொல்லி ரொம்பவே பயப்படவும் செய்யறாரு. இருந்தாலும் தன்னோட நண்பர்கிட்ட மறுபடியும் என்ன சொல்றாங்க, நம்ம இன்னைக்கே நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல மச்சான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் கதை சொன்னோன்னே
ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா ரமேஷ்கே ரொம்பவே கோவம் ஆயிருது. நீங்க சொல்றது கதையா இல்லையா இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்றேன், இன்னைக்கு நைட் என்னோட வாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இது ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மென்டாலிட்டிக்கு அவரும் போயிடுறாரு. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நைட்டு வந்து போகலாம் சொல்லி முடிவும் பண்ணிட்டு 7-8 மணி கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10:30-11 மணி கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா மெதுவா நடந்து அங்க இருந்து அந்த கல்லறை நோக்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, ஜோதியோட கல்லறை நோக்கி. ஆனா அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரமேஷ்க்கு வந்து ரொம்பவே பயமா தான் இருக்குது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியணும், அவங்க நம்ம ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிச்சாங்க, நக்கல் பண்றாங்க, எல்லாம் பொய் சொல்லி ரொம்ப இது பண்றாங்க, நம்ம முட்டாள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு கோவத்துலதான் அவரும் கிளம்பி வந்தார். ரொம்பவே பயமாவே இருந்திருக்கு. 4 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில நாய்கள் வந்து ஊழ விடுற சத்தமும் கேக்குது. சோ இதெல்லாம் கேட்டது ரமேஷ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி மச்சான், வேண்டாம் மச்சான், நம்ம பேச வீட்டுக்கே போயிடலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே போதையில இருக்கலாம், அதெல்லாம் முடியாத ரமேஷ், நீ வந்தே ஆகணும்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு கூட்டிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நேரா பாத்தீங்கன்னா அந்த கல்லறைக்கும் போயிடுறாங்க. முந்தின நாள் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கல்லறையில உள்ள எந்த லைட்டுமே எரியல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கல்லறையில ஒரு லைட் மட்டும் எரியறத பார்க்கவும் செய்யறாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா பாஸ்கர், நேத்து நாங்க வரும்போது இந்த கல்லறை தோட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த லைட்டுமே எரியல, ஆனா இன்னைக்கு லைட் எரியுது பாரு, நம்ம நல்ல நேரம் என்னவோ தெரியல, அப்படியே அந்த பேய் இருந்தா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமா பேசி ஜாலியா இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரமேஷ் ஒரு பெரிய சம்பவத்தையும் பாக்குறாங்க. ஆமாங்க, ஏன்னா அவருக்கு வந்து அந்த கலர் எங்க இருக்கு நல்லாவே தெரியும், அந்த டியூப் லைட்டுக்கு சைட்ல தான் இருக்குது. சோ அவர் பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா அந்த கலரை பக்கத்துல இருந்து யாரோ ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் அவருக்கு நல்லாவே தெரியுது. இதை பார்த்ததும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இதோட அவ்வளவா எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி அவரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டுமா தன்னோட நண்பர்கள்ட்டே சொல்றாரு, அந்த கல்லறை பக்கம், அதாவது அந்த லைட்டுக்கு சைட்ல பாருங்க, அங்கதான் அந்த ஜோதியோட ஆன்மா நிக்குது அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லவும் செய்றாரு. இவர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அதே இடத்த பாக்குறாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு கிளியராவே தெரியல. ஏன்னா நம்ம ரமேஷோட இவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமாவே குடிச்சதுனால கிளியரா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்ப இடத்துல மச்சா சும்மா பிராடு விடாத, அதெல்லாம் ஒண்ணு இல்லவா, பக்கத்துல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து கொஞ்ச தூரம் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நெருங்க பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கா சின்னதா ஒரு உருவம் தெரியற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா பாஸ்கர் என்ன சொல்றேன்னா, இல்ல மச்சான் அதெல்லாம் ஒரு உருவமும் இல்ல, நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி தெரியுது, அவ்வளவுதான், இதை வச்சுட்டு இவன் நம்மளே ஓட்ட பாக்குறான் பாரு, நம்மளே பயமுடுத்த பாக்குறான் பாரு அப்படின்னு சொல்லி இவரும் நக்கடிச்சுட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த டியூப் லைட் ஆஃப் ஆகுதுங்க. இந்த டியூப் லைட் ஆஃப் ஆனு பாத்தீங்கன்னா இருக்கிற 4 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிச்சிடறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரமேஷ் ரொம்பவே பயந்து கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாஸ்கர் வந்து ரமேஷோட கையும் பிடிச்சுக்கிறாரு. அப்ப என்ன சொன்னா, எல்லாரும் அவங்க கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவங்க கையை பிடிச்சுக்கிறாங்க. இப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசி 2 பேரு, அதாவது பாத்தீங்கன்னா பாஸ்கர் இந்த பக்கம், அந்த பக்கம் ரமேஷ், நடுவுல 2 பேர் இருக்காங்க. இப்ப பாஸ்கரோட கையும் அந்த பக்கம் இருக்க ரமேஷோட கையும் பாத்தீங்கன்னா இன்னொரு கை வந்து பிடிக்குது. சோ இது பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து, அதாவது ஜென்ஸோட கை இருக்கு மாதிரி தெரியல, கொஞ்சம் சாஃப்டாவே லேடி கை மாதிரியே அவங்க ஃபீல் ஆகுது. இப்படி பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு, பாஸ்கர் வந்து நீ எப்பறம் இங்க இருந்து அப்புறம் என்னோட கையை எப்பறம் பிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப வந்து ரமேஷ் சொல்லிட்டே, ஏன் உன் கையவே பிடிக்கலடா, என் கையை யாரோ பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த லைட் மறுபடியும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிச்சமும் வருது. அப்ப அவங்க பார்த்த காட்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே, அதாவது பயத்தோட உச்சத்துக்கே அவங்கள கொண்டு போயிருச்சு. ஆமாங்க, அவங்க 2 பேர் கையும் பாத்தீங்கன்னு தனித்தனியா ஒரு கை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததும் அவங்க ரொம்பவே அலறி அடிச்சு அந்த இடத்த விட்டே ஓட ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்கர் கீழே விழுந்துறாரு. சோ கீழே விழுந்தோன்னு பாத்தீங்கன்னா அவர் காலில் கொஞ்சம் அடியும் பட்டுருது. சோ கொஞ்சம் பிளட்டும் வர ஆரம்பிச்சிருது. அவர் இந்த கையை, அதாவது இந்த கையை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சது, கண்டிப்பா ஆன்மாங்கிறது ஒண்ணு இருக்கு இங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா ஓடியும் வராங்க. சோ இப்ப 4 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு போய் தன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கும் வந்துடுறாங்க. இப்ப கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவங்க கரெக்டா வரும்போது மணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கும். சோ வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயத்துல தன்னால என்ன சொல்றது ஏன் சொல்ல தெரியாம ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா டோர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இப்போ வந்து சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, ரமேஷ் வந்து ரொம்பவே கோவமாவே நம்ம பாஸ்கரை பார்த்து சத்தம் போட்டு இருக்காரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எங்க நம்புனியா, இப்ப பாத்தியா, அது வந்து பார்த்தாலே நம்ம உயிருக்கு ஆபத்து, இப்ப நம்ம தொடவே செஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஆக போகுதுன்னே தெரியல, இதை நம்ம நாளைக்கு கண்டிப்பா நம்ம அப்பாட்ட சொல்லிட்டு இதுக்கு வேற வழி ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லாட்டி இங்க இருக்கிற நம்ம 4 பேர் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்தி கதறியும்
அவர் அழுதுகிட்டே சொல்லவும் செய்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பாஸ்கருக்கே ரொம்பவே பயமாயி அவரே ஒரு மாதிரி கண்ணில இருந்து பயத்தோட கண்ணீரும் வரவும் ஆரம்பிக்கு. அப்படி அவங்க உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சுடுகாட்டு கிட்ட குலைச்ச அதே நாயோட சவுண்டு இங்கேயும் கேக்குது. இதை கேட்டதும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே பயந்தும் போயிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாஸ்கர் மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு நேர பாத்தீங்கன்னா அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல மாடியில இருக்கிற அந்த ஜன்னலை மட்டும் ஓபன் பண்ணி கீழே பார்க்கும்போது அவங்களோட கெஸ்ட் ஹவுஸோட அந்த டோருக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆன்மா, அதாவது வெள்ளையா ஒரு உருவமா ஒரு பொண்ணு நிக்கிறதையும் பார்க்கவும் செய்யறாரு. இத பார்த்ததும் அவர் ரொம்பவே பயந்தும் போயிறாருங்க. ஐயோ போச்சு, அந்த ஆன்மா வந்து நம்மளையே தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தவும் செய்யறாரு. இங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பயத்தோட உச்சத்துக்கே போய் ரொம்பவே அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா டைம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன செய்ய தெரியாம அங்க இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணவும் செய்யறாரு. அங்க கால் பண்ணும்போது அவங்க அப்பா போன் நம்பர் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. சோ இதுக்கப்புறம் நம்ம வெளியில போகவும் முடியாது, உள்ளேயும் இருக்க முடியாது, என்ன செய்ய சொல்லி ரொம்பவே பயந்து போய் பூஜை ரூம்ல போய் உட்கார்ந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு திருநாரும் பூசிக்கிட்டு அதுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சோ விடிகிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம், விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போயிடலாம், வெளியில போய் அங்க ஊருக்குள்ள போய் நம்ம வீட்டுல போய் என்ன நடந்ததோ அதை போய் நம்ம சொல்லுவோம், அதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணலாமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நாயோட சவுண்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சவுண்டு, ஊழ விடுற சவுண்டு இப்ப அவங்க வீட்டுக்குள்ள இருந்தே கேட்கறது நல்லாவே அவங்களுக்கும் தெரியுது. இதை கேட்க அவங்களோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாவே ரைஸ் ஆயிட்டே வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாம ரொம்பவே ஒரு பதட்டத்திலே எல்லாருமே அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்பதான் பாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே நான் பெரிய தவற பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் அன்னைக்கு நைட்டு, அதாவது முந்தின நாள் நைட்டு நான் போகும்போது சேம் அதே கல்லறையில தான் நானும் உட்கார்ந்து இருந்தேன். பட் ஆனா அந்த கலர் தான் அதோட ஜோதியோட கலரையான்னு சொல்லி எனக்கு சரியா தெரியாது. இருந்தாலும் ஒருவேளை இதா இருக்குமோ அப்படின்னு நான் ஸ்மோக் பண்ணிட்டு அதுலதான் இது பண்ணேன், ஆஷை வந்து இது பண்ணேன், அதுக்கப்புறம் எச்சு துப்புனேன், இந்த மாதிரி நிறைய சொன்னாரு. என் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ மட்டும் உன்னால என்ன செய்ய முடியும் என்ன அப்படின்னு சொல்லி நிறையவே ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டே அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தான் நான் ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து சொல்லவும் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க போதையில இருந்து அங்க இந்த இடத்துல இருந்து வரும்போது அவர் கத்தி ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. சோ மாதவி, உன்னால முடிஞ்சா என்ன தொட்டு பாரு, உன்னால என்ன செய்ய முடியும், ரொம்பவே திமிராவே பேசிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு காரி துப்பிட்டு வந்திருக்கிறாரு. சோ இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா பாஸ்கர் வந்து சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டதும் பாத்தீங்கன்னா ரமேஷுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஈரப்பொலையே நடுங்கி போச்சு. இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு கூட எனக்கு சரியா தெரியல. அந்த அளவுக்கு சம்பவத்தை நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதைத்தாண்டா நான் முதல்ல இருந்தே சொன்னேன், இப்ப நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க எல்லாமே நம்புறோம், ஆனா நம்ம என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப மணி கரெக்டா 2:30 மணி இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். சோ அது வரைக்கும் நம்ம இங்க இருந்துதான் ஆகணும், வெளியில பண்ண உயிருக்கு உத்தரவாதமே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ரூம்க்கு, அதாவது அந்த பூஜை ரூம்ல இருக்கிறாங்க. சோ வெளியில உள்ள டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்டும் கேக்குது. இதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்து இருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி பயத்திலே இருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். சோ செகண்ட் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ எப்போ இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் உங்களோட கமெண்ட்டை வந்து பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பேசுறேன். ஸோ ஏற்கனவே நம்ம சேனல் போனாலும் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்தனால நல்லா சரியா பேச முடியல, எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ போக போக மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஒரு கமெண்ட்டும் பண்ணிருங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, பாய்.